டேய், கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வாடா. பொங்கல் வேஷ்டி சேலை தரங்களமா? அது எப்படிம்மா? அன்னைக்கு 3000 தர, அப்ப மட்டும் கூட்டமா இருக்கும். நானே போய்க்கிறேன்னு போனியம்மா. இப்ப மட்டும் கூட்டம் இருக்காதா? அதெல்லாம் பசங்க சைடு கூட்டம் இல்லையம்மா. இப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா இப்பதான் சொன்னாங்க. ஓ, இது அந்த பக்கத்து வீட்டு குந்தாணி பண்ண வேலையா? கொஞ்சம் இருமா, வரேன். என்னப்பா, இந்த பக்கம் வந்திருக்க எதுவும் வேணுமா? ரேஷனுக்கு போனோமா, வீட்டுக்கு வந்து சீரியல் பார்த்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ரேஷன்ல ஆம்பளைங்க கூட்டம் இல்ல, உங்க பையனை அனுப்புங்கன்னு சொல்லக்கூடாது. மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுமா வீட்ல? பொங்கல் இருக்கு, தயிர் இருக்கு, தொட்டுக்க துவையல் அரைச்சி வச்சிருக்கேனுங்க. ஏண்டி, நேத்து வச்ச பொங்கல் 3 நேரமும் சாப்பிட்டு இன்னைக்கு அதே தான் சொன்னேன். எப்படி சாப்பிடுறது? ஏங்க, இதுக்கே எப்படின்னா நாளைக்கு இந்த பொங்கலுக்கு தான் கறி குழம்பு வைக்கலான் இருக்கேன். ரைட், இவ இதை வச்சே இந்த வார்த்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டா போல. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. பில்டப் பண்றோம், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஏமோ, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். துறைக்கு காலையிலே அப்படி என்ன வேலை இருக்கு? வேற என்ன, மாட்டு பொங்கலுக்கு ஊருக்குள்ள கோலம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு மார்க் போட தான் போறேன். ஏன் துறை மார்க் போடலன்னா யாரும் கோலம் போட மாட்டாங்களோ? ஊர் சுத்த இது ஒரு காரணம் உனக்கு. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. A few moments later. அடப்பாவீங்களா, மாடை வரைய சொன்னா மூட்டை பூச்சிய வரைஞ்சு வச்சிருக்காங்களே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அடேங்கப்பா, ரொம்ப கோவக்கார மாடை இருக்குமோ? லுக்கே கொஞ்சம் டெரரா இருக்கு. என்னடா இது, என்ன ஏழவுன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த வீட்டு ஓனர் மூஞ்ச வரங்கிட்டாங்களோ? நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை போயிட்டுவோம். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? மாட்டு பீட்டா கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு, இனி கோலம் போடுற பொண்ணுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் போல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும் தெரியாதா? யாரு தெரியுமா? யாரு சொன்ன அசந்து போயிடுவீங்க. அவசரத்துல மறந்துட்டேன் சார். அது எப்படிடா? பாக்கெட்ல வச்சிருக்கோம் 10,000 ரூபாய் மொபைலுக்கு கவர் போடலான்னு உடஞ்சிரும்னு தெரிஞ்ச உனக்கு ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டி ஏதாவது ஆச்சுன்னா மண்டை உடைஞ்சு உன்னோட உசுறு போயிடும்னு பயம் இல்லையா? அண்ணாச்சி, இளநீர் எவ்வளோ? ஒரு இளநீ 50 ரூபா. என்னது 50 ரூபாயா? எது அநியாயனா? 30 ரூபாய்ன்னு போட்டு கொடுங்க. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. என்னப்பா விளையாடுறிய? அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா. அதெல்லாம் போடலாம், போட்டு கொடுங்க. அங்க தெரியுது பேக்கரி, அதுல போயிட்டு 1/2 லிட்டர் கோகோ கோலா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா. அது எப்படின்னு முடியும்? 1/2 லிட்டர் 30 ரூபாய் இருக்குமே. யோ, அது எப்படி பேரம் பேச வேண்டிய இடத்துல அமைதியா இருந்து வாங்கிட்டு போறது? ஆனா நாங்கனா மட்டும் என்ன இலக்காரமா? இந்தம்மா, என்ன வேலை பார்க்க சொன்ன? நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. கொஞ்சம் அசதியா இருந்துச்சுன்னு கண்ணு அசந்துட்ட, அதுக்கு போய் இப்படி கத்துறீங்க. தாம வேற என்ன பண்ண சொல்ற? அங்கிட்டு அம்பிட்டு வேலை கிடக்குது, நீ இங்க சொகுச தூங்கிட்டு இருக்க. நானும் அவ்வளோ வேலை பார்த்துட்டு தான் வந்தேன். வீட்டுக்கு போற நேரம் ஆச்சுன்னு செத்த உட்காரலாமேன்னு உட்காந்தேன். ஓ, வீட்டுக்கு போற நேரம் வந்துருச்சோ? காலையில வரது லேட்டானா சாயந்தரம் மட்டும் கரெக்டா கிளம்பிருங்க. போய் தோலைங்க. எனக்குனே எங்க இருந்து தான் வந்து வாக்கிறாங்களோ? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். ஷெஃப், எனக்கு 1 பிளேட் பெஸ்டோ பாஸ்டா கொண்டு வாங்க. ஓகே சார், 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ரெடி பண்ணிடுறோம். ஊர்ல சின்ன ஹோட்டல்ல வேலை பார்க்குற அப்போ சம்பளம் கம்மியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தேன். இங்க இவனுங்க சம்பளம் அதிகமா கொடுத்தாலும் ஒரு நிம்மதியே இல்ல. இதுல வேற புது புதுசா டிஷ் பேர்ல சொல்றானுங்க. ஏன் சோறு சாப்பிட்ட உள்ள போகாதா? கேட்டா கெத்தா அவங்க அப்படியே கொத்தா புடிச்சு முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. என்ன எல்லாம் என்னோட விளங்காத நேரம் இங்க வந்து கஷ்டப்படுறேன். அண்ணே, அம்மாக்கும் அப்பாக்கும் இருக்க வித்தியாசம் என்ன சொல்லுங்க பாப்போம். மத்த பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடாதான்னு சொன்னது மம்மி. மத்த குழந்தைங்களை உன்னோட சேர்த்து கெடுக்க கூடாதுன்னு சொல்றதுன்னா அது டாடி. புரிஞ்சுதா? இவருக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோம். இவரு சொல்லிட்டு இருக்காரு. டேய், நீ என்னடா வடக்கன் மாதிரியே பானிபூரி கடையை போட்டுட்ட? அடப்போயா, தமிழ்நாட்டுல நல்லா சம்பாதிக்கிறதே வடக்கன் தானமே. அதான் நானும் அவன மாதிரியே காஸ்டியூம் போட்டு பானிபூரி விக்கிறேன். இப்ப மாசம் 1.5 லட்சம் கிடைக்கிறது.
நாட்டு நிலைமை அப்படி இருக்கு. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. பையா மச்சி எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கடா? சிலபஸ் கடல் தண்ணி அளவு, படிச்சது ஆத்து தண்ணி அளவு, ஞாபகம் இருக்கிறது பாக்கெட் தண்ணி அளவு, பரீட்சையில எழுதுனது கப்பு தண்ணி அளவு, வரப்போற மார்க்கு சொட்டு தண்ணி அளவுடா. என்ன இவனுக்கு படிச்சு படிச்சு பைத்தியம் முத்திருச்சு போலயே. வராத படிப்ப வா வான்னா எப்படி வரும்? குட்டி பையா, எல்லாமே நல்ல மீன் தானே? இருமா, இது நல்ல மீனா இல்ல கெட்ட மீனான்னு போலீஸ் கிட்ட போய் கேட்டு வரேன். குட்டி குஞ்சான் முளைச்சு 3 இலை விடல உனக்கு. ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் ஒழுங்கா படிக்க போறியாடா நீ? சும்மா கேட்டேன், இதுக்கு போய் இப்படி கோவப்படுறியே. இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லனா போமா. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. டேனா நீங்க எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மயிரவா புடுங்க போறீங்க? அடே, உனக்கு பல்லு வலி வந்த தெரியும். பல்லு வலி பெருசா இல்ல காதல் வலி பெருசான்னு இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல. பொண்ணு பின்னாடி சுத்த வேண்டியது, அப்புறம் புலம்ப வேண்டியது. அண்ணா, இந்த அசைவத்துக்கும் சைவத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சைவத்துக்கு முன்னாடி ஆ போட்டு அசைவையா மூடிட்டு சாப்பிடியா? நானே கூட்டுமா இருக்கேன்னு பயத்துல இருக்கு. என்னாச்சு சில்வன்ட், ஏன் சோகமா இருக்க? அந்த கொடுமை எப்படி என் வாயால சொல்லுவேன்? ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் டப்பா பார்த்ததும் சந்தோஷத்துல எடுத்த. அதுல இந்த அம்மா கருவேப்பிலைய போட்டு வச்சிருக்காங்க. ஏன்பா இவங்களுக்கு இத போட வேற டப்பாவே கிடைக்கலையா? இல்ல, எனக்கு புரியல. எங்க வீட்ல மட்டும்தான் இப்படியா, இல்ல உங்க எல்லார் வீட்லயும் இதே தானேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எங்க குட்டிச்சுட்டியின் குறும்புத்தனம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய சேட்டைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி நன்றி நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.